ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழுக்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய மிகா செல்வகுமார் அவர்கள், இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் நம்முடைய மரியாதைக்குரிய டி.கே. ராசாவா மன்மத ராசாவா மன்மத ராசான்னு சொல்லிடலாமா? மன்மத ராசா அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி வேல்முருகன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் குட்டிமணி ஆதி குமரவேல் அவர்கள், தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளையிட்டவுடன் அதை அந்த இடத்திலே சென்று இவர்களும் நம்முடைய சக்தி கமலாம்மாள் அவர்கள், அதாவது நம்முடைய நிர்மலா ராசா அவர்களும் சக்தி கமலாம்மாள் அவர்களும் அந்த பானைகள் எல்லாம், ஊரல் பானைகள் எல்லாம் உடைத்தெறிந்து அதற்கு பல நாட்கள் சிறைக்கு சென்ற ஒரு சாதனையாளர் நிர்மலா ராசா அவர்கள், மூத்த முன்னோடி முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நடராசன் அவர்கள், நம்முடைய என்றும் நம்முடைய சேர்மன் கிருபா அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள், ஏபி ராசா அவர்கள், மேட்டூர் இந்த தொகுதியின் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் என்னுடைய அருமை தம்பி மேட்டூர் ராமகிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், செங்கட்டூன் அவர்கள், திருப்பதி அவர்கள், ரவீந்திரன் அவர்கள், கேசி காசி அவர்கள், கவிதா கோவிந்தன் அவர்கள், பூபதி அவர்கள், ஏபி சிவா அவர்கள், முனுசாமி அவர்கள், சாமிக்கண் அவர்கள், ரங்கநாதன், சிவஞானம், வேலு, செல்வராஜ், ஞானமோகன், சந்திரன், அன்பழகன், நாகராஜ் அவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ராஜகோபால், பி பூபதி, சக்கரவர்த்தி, கே பி மணி, ஆர் முருகன், ஏ கே சிவாஜி, ஜி கோபால், திருப்பதி, இடி கோபி, கே பி சீனிவாசன், நானும் விட்டுருந்தேன், பேர் விட்டுருந்தேன். சரி, ராசா சொன்னார். தமிழ் அன்பு சக்தி, முருகேசன், ரமேஷ்குமார், செல்வராஜ், பாரதி, சுந்தரேசன், ராஜா, ஆறுமுகம், கோவிந்தராஜ், தண்டபாணி, திருப்பதி, விஜயகுமார், கிருஷ்ணன், ஏ சிவா, கே தசரதன், சங்கீதா குமார், பூங்குடி, சந்தோஷ்குமார், உதயகுமார், மேகநாதன், தூய அறிவழகன், நூர் உன்னிசா, சக்திவேல், ஞானசேகரன், பாரதி பிரியா, ராஜா, திருப்பதி, ஏபி ராஜா, ஆர் அசோக் குமார், ராஜமாணிக்கம், ஷாஜஹான், சலாம், கனகராஜ், சீனிவாசன், கார்த்திக், முனுசாமி, பெருமாள், ஜெயக்குமார், இன்னும் பட்டியல் இருக்கு, கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்குங்க. நான் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா எல்லாமே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய நிர்வாகிகள் சாதிக் பாஷா, ராஜி கோபால், சவுந்தர், மணிகண்டன், சூரியன், சின்ன தம்பி, சங்கர், ஜெயக்குமார், ஜீவானந்தம், சேகர், ராஜீவ்காந்தி, கோபி, சேகர், சீனிவாசன், சிவசங்கரன், தமிழ்ச்செல்வி, கே சி ரமேஷ், மாதப்பன், செயலாளர்கள் டி.கே.ஆர். முத்தமிழ், ரஹ்மான், இளங்கோ, சீனிவாசன், பன்னீர்செல்வம், சதீஷ்குமார், எம் அன்பழகன், பூபதி, பெருமாள், வீரமணி, ஞானமோகன், மோகன், பார்த்திபன், வினோத்குமார், கிஷோர்குமார், கோவிந்தசாமி, துரை கண்ணபிரான், காந்தி அவர்கள் மற்றும் கிழக்கு மாவட்டம், அது ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. மாநில செயற்குழு மாவட்ட பொருளாளர் லூயி மேரி அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கே.ஜி. பழனி அவர்கள், பாலு முன்னாள் மாவட்ட செயலாளர், ஐபிஏ கணபதி முன்னாள் மாவட்ட தலைவர், ஒன்றிய நிர்வாகிகள் சக்திவேல், சிவன், கனகராஜ், முருகன் என்கின்ற கோகுல், கார்த்திகேயன், நடராஜன், மோகன், சரண்யா ஆனந்தன், முருகன், மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, கோபால், குப்பன், சுந்தரமூர்த்தி, ஜெயமூர்த்தி, மகேஸ்வரி சக்திவேல், தண்டபாணி, ஒன்றிய நிர்வாகிகள் ஜோதிலிங்கம், சுபாஷ், சூரவேல், சந்தீப், விநாயகம், திருமலைவாசன், ரமேஷ், பழனி, சீனிவாசன், ஜெயபிரகாஷ், காட்டையன், நகர நிர்வாகிகள் வெங்கடேசன், ஹரிகிருஷ்ணன், மாதேஸ்வரன், விஜயகுமார், பேரூராட்சியின் சேகர், லோகன், ஒன்றிய பொருளாளர்கள் தேன்மொழி முருகேசன், கவிதா தஞ்சன்,
வினிதா செல்வகுமார், பூங்குழலி குமார், சசிகலா சிவலிங்கம், சரண்யா தேவி, கிரிராஜ், ஜமுனா, அம்பிகா மாரி, பிரியா கணபதி, பல்லவி அருண்குமார், மஞ்சு ஜானகிராமன், நகர நிர்வாகிகள் கற்பகம் சேட்டு, ஜெயந்தி ஜெயக்குமார், ஜனனி கோவிந்தராஜ், அஸ்வினி மகேந்திரன், பேரூராட்சியின் திவ்யா கமல், அன்பரசி மஞ்சுநாத், வன்னிய சங்கத்தின் நிர்வாகிகள் செங்குட்டுவேன் அவர்கள், ரவி அவர்கள், சுகந்தி அவர்கள், தங்கராஜ் அவர்கள், பிரபுகுமார் அவர்கள், மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர் கோ சீனிவாசன், பிரவீன்குமார் அவர்கள், மாவட்ட மாணவர் சங்க நிர்வாகிகள் கலைவாணன், ஜெய்சீலன் யாதவ், உழவர் பேர் இயக்கத்தின் ரத்தினம் வெங்கடேசன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தினேஷ், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் பரந்தாமன், ஜீவா, திருப்பதி, முருகேசன், மோகன், தியாகராஜன், செந்தில்குமார், ராஜா, நேதாஜி, துணைத் தலைவர்கள் வடிவேல், கோவிந்தசாமி, ராஜாமணி, மோகன், சசிகுமார், சதீஷ், விநாயகம், சுபாஷ், புருஷோத்தமன், வெங்கடேசன், சீனிவாசன், பூபாலன், ராமலிங்கம், சக்திவேல், உத்தமன், ரவி, சிவகுமார், பஞ்சார்த்தன், பூபாலன், வெங்கடேசன், ராஜபெருமாள், சிவலிங்கம், வேல்முருகன், போதுமா? அமைப்பு செயலாளர் பிரகாசம், கோதண்ட முதலியார் அவர்கள், சமூக நீதி பேரவையின் பாபு, திருப்பதி, கிருஷ்ணமூர்த்தி, சங்கர், பசுமை தாயத்தின் சசிகுமார், ஆறுமுகம், ஊடகப் பேரவையின் தினகரன், திருமால், மாவட்ட கொள்கை விளக்கு ஜெயபால், மதன், மாவட்ட தொழிற்சங்கத்தின் ஞானசேகரன், குப்பன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் கங்காதரன், வேண்டாமணி, சரவணன், மனோரஞ்சிதம், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் தமிழ்ச்செல்வி, பிரேம குணரேசன், வெங்கடேசன், சங்கர், கோபி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தியாகராஜன், செந்தில், தினேஷ், யஷாத்தி, சரவணன் அவர்கள், என்னுடன் வேலூர் மத்திய மாவட்டத்திலிருந்து என்னுடன் இந்த பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய இணை அமைச்சர் NT சண்முகம் அவர்களும், முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KL இளவழகன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாநகர நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று பொதுக்குழு வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை அன்போடு வரவேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். முக்கியமான கட்டத்திலே இந்த பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் கூட இல்லை. இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு நாம் கூட்டியிருக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன வேலை திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. நம் கட்சி தொடங்கி 36 ஆண்டுகள் ஆகிறது. நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு 36 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள். தொடங்கிய நோக்கம் சமூக நீதி. சமூக நீதி என்றால் இது ஏதோ ஒரு சமுதாயத்தில் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், அவர்கள் முன்னேற்ற வேண்டும் நோக்கத்திலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள். அந்த அடிப்படையிலே தான், அந்த நோக்கம் வைத்துதான், அந்த கொள்கையை வைத்துதான் நாம் முன்னேற இருக்கின்றோம். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவு நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டி, பொதுக்குழுவிலே செயல் திட்டங்கள் எல்லாம் வகுத்து, அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று, அது முதல் கட்டமாக உறுப்பினர் அட்டை. ராசா பாக்கெட்ல இருக்குதா? வீட்டில் வச்சுக்கிறீங்களா? என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். இந்த இந்த அட்டை, உறுப்பினர் அட்டை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டிலே யாரும் அது போன்ற மாநாடு நடத்தியது கிடையாது. கணக்கில் இல்லாத நம் சொந்தங்கள் அங்கே வந்தார்கள். இதெல்லாம் எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்து அப்படியே பொறாமையில பொங்கி அவனுக்கு தாங்க முடியல. அதிலும் குறிப்பாக திமுக காரங்களுக்கு அதை தாங்க முடியல. எங்கடா வந்தாங்க, எப்படிடா வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க,
அவங்களே செலவு பண்ணி வந்தாங்கள. இதுதான் ரத்த பாசம், இதுதான் நம்ம ரத்த பாசம். ஒரே அழைப்பு, என் தம்பிகளா என் தங்கைகளே வாங்க நமக்கு ஒன்று கூடுவோம் என்று ஒரு அழைப்பு, அவ்வளவுதான். அவங்களே செலவு பண்ணாங்க, அவங்களே பஸ்ஸை பிடிச்சாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க, குடிக்கிற தண்ணி எடுத்து வந்தாங்க, அங்க வந்தாங்க, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே தங்கினாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு ஆரப்பாட்டம் ஒண்ணுமே எதுவும் கிடையாது. ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம காலையில 4 மணிக்கு தான் திரும்பி கிளம்புனாங்க அங்கிருந்து. பொறுமையா, அவ்வளோ பொறுமையா எல்லாம் எதிர்பார்த்தாங்க. உங்க வந்துட்டாங்களா, அப்படியா, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நமக்கு மீது வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? இந்த மாநாடு நடக்க கூடாது. 4 வழக்கு போட்டாங்க. அதுல ஒரு வழக்கு என்ன தெரியுமா? 38 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சாலை மறியல் செய்தோமா, அந்த சாலை மறியல மரங்களை வெட்டி போட்டாங்களா, அதனால இப்போ இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாதாம். நியாயம். இன்னொரு வழக்கு, 12 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மாநாடு நடத்தணுமா, அப்போ மரக்காணத்துல கலவரம் நடந்ததா, அதுக்காக இந்த மாநாடு நடத்தக்கூடாது. என்னென்ன தடைகள் வந்ததோ அவ்வளோ தடைகளும் போட்டாங்க. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து நீங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தினீர்கள். நீங்க தான் நடத்தினீங்க இந்த மாநாட்டை. நான் ஏதோ உங்களை வழி நடத்தினேன், அவ்வளவுதான். அப்படி இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்த அளவிற்கு உங்களுக்கு தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது. ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியாது, வரக்கூடாது? இந்த செயல் திட்டம், இந்த உணர்வுகள், இந்த உழைப்பு, இந்த வீரம் அத்தனையும் வருகின்ற தேர்தலிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும், காண்பிக்க வேண்டும். 36 ஆண்டுகள் நாம் கட்சி தொடங்கி, ஆனாலும் நாம் இன்னும் ஆள முடியவில்லை. தமிழ்நாட்டில் இதுவரை நமக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது. மத்தியிலே வந்து விட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் வர வேண்டும். ஆட்சிக்கு வந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை நிலைநாட்ட முடியும், செயல்படுத்த முடியும். நம் கொள்கைகள் என்ன? சமூக நீதி. இன்னைக்கு யார் யாரைக்கிட்டயோ கேட்டுட்டு இருக்கிறோம். ஐயா கேட்டுட்டு இருக்கிறார், எம்ஜிஆரை பார்த்தாரு, கருணாநிதி கலைஞரை பார்த்தாரு, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து கேட்டார், எடப்பாடி பழனிசாமி இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார். சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, படிப்பு கொடுங்க, வேலையை கொடுங்க. எவ்வளவு காலமையா நம்ம கேட்டுட்டு இருப்போம். நாமும் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும். அப்படி நடந்தால்தான் வன்னிய சமுதாயத்து மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்துக்கும் சமூக நீதி கிடைக்கும். இன்னைக்கு எதுக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் நம்ம கேட்கிறோம்? அது நிறைய பேர் புரிதல் இல்லை. அதாவது இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே தெளிவா சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு நீங்க தாராளமா கொடுங்க, தரவுகளை சேகரித்து அதை நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். என்ன தரவுகள்? எவ்வளவு வன்னியர்களுக்கு சீட்டு இருக்குது, சீட்டு கிடைச்சது, இடம் கிடைச்சது, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு அரசு வேலையில் இருக்கிறாங்க, இந்த தரவுகள், அவ்வளவுதான். எவ்வளவு பேர் அரசு வேலையில் இருக்குது கம்ப்யூட்டர்ல இருக்கு, எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது, எவ்வளவு பேர் கிடைக்கலன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது. இது கம்ப்யூட்டர்ல தட்டினா போதும், எல்லாம் வந்துட போகுது. இந்த தரவுகள் வெளிநாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது கம்ப்யூட்டர்ல தட்டினா ஒரு நாள்ல தரவுகள் எடுத்துடலாம், டேட்டா எடுத்துடலாம். அந்த டேட்டா வச்சு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் நம்ம ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்கிறோம்? வன்னியர்கள் அல்லாதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த மனநிலையில் தான் நாம் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், அனைவருக்கும் முன்னேற்றம் வேண்டும், அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உறுதியாக நாம் சொல்கின்றோம். இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணும். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? தமிழக அரசே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்துங்கள். நடத்துவாரா?
நடத்த போறது கிடையாது. நடத்த போறது ஆனா ஒண்ணு நம்மளும் கடந்த ஆட்சியாளர்கள் நமக்கு 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுத்தார்கள். அதை சூழ்ச்சி செய்து அதை நீதிமன்றத்துக்கு சென்று அதை முடிச்சு விட்டார்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சியை சரியான வாதத்தை முன்வைக்கவில்லை நீதிமன்றத்தில். அதனால தான் நம்ம நீதிமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலையும் சரி, ஆனால் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம். அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் பல முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல முறை நேரிலே சந்தித்து எத்தனையோ முறை வலியுறுத்தினோம். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறேன், உறுதியாக தருகிறேன், நிச்சயமாக தருகிறேன், நீங்க தைரியமாக செல்லுங்கள், தேவைப்பட்டால் தனியாக ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை நான் இதற்காக நான் அழைப்பேன் அமைப்பேன் என்றெல்லாம் எங்களிடம் உறுதி கொடுத்தார். அப்போ ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா இவங்க கொடுப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு, நம்ம போராட்டம் பண்ணலான்னு. உடனடியாக ஐயா சொன்னார், இல்லப்பா எப்படியாவது ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம போராட்டம் இப்ப வேண்டாம், பார்க்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம் சொல்லி இப்படி கழுத்தறுத்து கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுத்துட்டு இப்போ இல்ல எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும், அது மத்திய அரசு தான் நடத்தணும். யாரையா ஏமாத்துறீங்க? கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணுமா? ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடை உயர்த்திட்டாங்க, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் ஒரு புதிய கணக்கெடுப்பு நடத்துவோம்னு இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு. பீகார்ல நடத்தி முடிச்சு அதை முடிவு பண்ணிட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் இந்தியாவில் நடத்துறாங்க. ஆனா நம்மால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு தெரியாதுங்கோ, ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ, ஜப்பான் நாட்டில் இருக்குங்கோ தமிழ்நாடு. யார் சொல்றது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். யாரையா ஏமாத்துறீங்க? இந்தியாவில் இருக்கிறது ஒரே சட்டம் தான். 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். அந்த சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா முதலமைச்சருக்கு மட்டும் அது எட்டலன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, இந்த மாநாட்டில் கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க திமுகவில். இந்த சமுதாயத்திற்கு, வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக நான் அந்த மாநாட்டில் பேசிட்டேன். ஒரு வன்னியர்களும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள், காரணம் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று பார்த்தாங்க. உடனே எப்படி அவன் வேலையை காமிச்சிட்டு இருக்காங்க, எப்படி ஏன்னா அவங்களால களத்தில் நேரில் சந்திக்க முடியாது, தைரியம் கிடையாது. சூழ்ச்சிகள் மூலமாக நம்மை குழப்பம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், திமுக காரங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சூழ்ச்சி செய்து ஏதோ குழப்பம் பண்ணி சூழ்ச்சியாளர்கள் வச்சுட்டு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதெல்லாம் நடக்கல. அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் உறுதியான தைரியமான கட்சி, விரைவில் ஆளக்கூடிய கட்சி. அது யாரும் ஒன்னுத்தும் ராமகிருஷ்ணன் சொல்லிடலாமா பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் என்னென்னமோ போட்டு பொருளி கிளப்பிட்டு அதை கிளப்பிட்டு ஏதோ இது வாங்கிட்டானா, காசு வாங்கிட்டாங்களா, நான் காசு இது பண்ணிட்டானா, இது என்னமோ கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினேன். இந்த நேரத்தில் டுபாக்கோ லாபி உலகத்திலே கொடூரமான லாபி, டுபாக்கோ லாபி. அதன் பிறகு குட்கா லாபி, அது இன்னும் மோசமான லாபி. அது பார்மசூட்டிக்கல் லாபி, எம்சிஐ லாபி. இந்த அத்துணை லாபியும் தன்னந்தனியாக எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அத்துணை லாபிகளும் அவ்வளவு கடுமையாக எதிர்த்து என்னை எப்படியோ யார் மூலமா வந்து பேசினாங்க.
யார் யார் மூலமா வந்து பேசுனாங்க, சமரசம் பேசுனாங்க. உங்களுக்கு எவ்வளவு நான் தரோம் சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்கணும், வேற எதுவும் இல்லை, அமைதியா இருக்கணும். அன்னைக்கு வாங்கணும்னா எவ்வளோ வாங்கியிருக்கலாம். இந்த குட்கா லாபி மட்டும் 1000 கோடி ரூபாய் நான் தரோம் அன்னைக்கு சொன்னான். டுபாக்கோ லாபில 5000 கோடியா? எங்க சொல்லுங்க, எங்க வேணும், எப்படி வேணும்? அன்னைக்கு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேர் முக்கியம். தமிழ்நாட்டின் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய நலன் முக்கியம். யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறது இல்லை. உறுதியா இருந்தேன் நான், கடைசி வரைக்கும் சண்டை போட்டு உறுதியா இருந்தேன் நான். பணம் எப்படி வேணா சம்பாதிச்சுட்டு போலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், இது பெரிய வேலை கிடையாது. ஆனால் நம்முடைய கொள்கை, நம்முடைய உறுதி, நம்முடைய பேர், அதுதான் முக்கியம் நமக்கு. எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனால இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டானா பார்த்துடலாம். நான் தயாராயிட்டேன். இன்னும் 8 மாதத்தில் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு போதை பொருட்கள், போதை பழக்கம், தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறான், வீதி வீதியா வித்துட்டு இருக்கிறான், கல்லூரி வாசல், பள்ளிக்கூடம் வாசல். அது தெரிந்தும் தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் இன்னைக்கு புரோகிராம் போடுறார். காலையோட பேசின போறாரா, ஏமா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமான்னு கேட்கிறாராம். வார்த்தை ஏன் உங்களை வந்து கேட்கறது, கேட்டா சொல்ல போறீங்க. மகிழ்ச்சியா இருக்காங்களாம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படியா? நீங்க ரோட்ல போங்க, மார்க்கெட், திருப்பத்தூர் மார்க்கெட்டுக்கு போங்க, யாராவது ஒருத்தர் சும்மா யாராவது போயிட்டு எங்க இந்த ஆட்சி எப்படி செய்யறாங்கன்னு வாயில கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறான், திட்டிட்டு போறான். அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆட்சியா நடக்குதுயா, ஆட்சியா நடக்குது. ஆட்சின்னு எதுவுமே கிடையாதுயா, நிர்வாகம் எதுவுமே கிடையாதுயா, சட்டம் ஒழுங்குன்னு எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், விவசாயிகள் அப்படியே கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்கள் இன்னைக்கு அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு மேல இளைஞர்கள் ஆத்திரத்தும் கோபத்தில் இருக்கின்றார்கள். ஏன்? இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இதை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற முடிவோடு தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள் அன்று ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். நடைபயணம். இந்த நடைபயணம் ஒரு நோக்கம், தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாள். இந்த நடைபயணம் நம்முடைய சென்னை அருகில் உள்ள திருப்போரூர் முருகனுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்போ நம்ம நடைபயணத்தை நான் தொடங்க இருக்கிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும், கன்னியாகுமரியில் இந்த கும்மிடி பூண்டி, அந்த கோயம்புத்தூர், எல்லா இடத்துக்கும் நான் போக போறேன். நான் எதுக்கு நான் போறேன்னா, நம்முடைய உரிமைகள் நிறைய இருக்கு. நம்முடைய உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதுல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அதை அப்படியே தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அதுல 10 முக்கியமான உரிமைகளை எடுத்து இந்த உரிமைகளை நமக்கு அளிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று, அதற்காக நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். இப்ப எல்லா ஊருக்கெல்லாம் வரவும் நான் ப்ரோக்ராம்லாம் போட்டு வரப்போறேன். நான் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன உரிமைகளே தெரியல. எவ்வளோ உரிமைகள் அரசியல் சாசனத்தில் இருக்கு. அந்த உரிமைகளை தமிழக அரசோ, இந்திய அரசோ, அந்தந்த மாநில அரசோ மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா அப்படி ஏதாவது இருக்குதா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது மாதிரி ஏதாவது உரிமைகள் தெரியுதா? இல்ல. இன்னைக்கு பார்த்தா கல்லணையில போயிட்டு அங்க தண்ணியை திறந்து விடுறாராம். அது திமுக காரங்க கொண்டாடுறாங்க. முதலாக அவங்க சொல்லது பார்த்தா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டார். ஏயா இந்த வேலை முதலமைச்சர் வேலையாது?
இது அங்க வேலை செய்யற அங்க வாட்டர் போர்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருடைய வேலை. அது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அவர் தான் தண்ணி திறந்து விடணும், அவர் தான் வேலை. அது முதலமைச்சர் அப்படியே திறந்துட்டார். மேட்டூர் அணையை முதலமைச்சர் அந்த தண்ணியை திறந்து விட்டார். ஏன் அந்த மேட்டூர் டேம் உடைய அங்க இருக்கிற இஓடைய வேலையாது? இது முதலமைச்சரோட வேலையாது? இது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் அந்த டேம்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். ஏன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான்னா அப்பதான் அங்க கீழே இருக்கிற மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். அவன் சொல்ற நாளைக்கு தான் திறக்கணும், எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தது. இப்போ டேம் எப்ப திறக்கணும், என்ன திறக்கணும், அது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணுமா, அந்த அமைச்சர் வந்து போனோமா? அதனாலதான் எவ்வளோ நம்ம வெள்ள பாதிப்புகள், பல பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கு. கடந்த காலம் அனுபவம் நமக்கு இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், அவ்வளவுதான். முதலமைச்சர் வேலையை முதலமைச்சர் பார்க்கட்டும். முதலமைச்சர் வேலை என்ன? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு யாரு? முதலமைச்சர். காவல்துறை பொறுப்பு யாரு? முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நிலையா இருக்கா? இருக்குதா? முதல்ல நம்ம கட்சிக்காரர் சக்கரவர்த்தி வழக்கறிஞர் சோளிங்கர்ல கிட்டத்தட்ட 6 நாளுக்கு முன்பு துப்பாக்கியில கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கியில். இந்த மாதிரி கலாச்சாரத்தை பாருங்க, எங்க இருக்கு இந்த கலாச்சாரம்? தமிழ்நாட்டு கலாச்சாரம். வட இந்தியாவில தான் இதை நம்ம கேள்விப்பட்டோம். இங்க பார்த்தா பைக்ல போயிட்டு பின்னாடி பைக்லயே இன்னொருத்தர் 2 பேர் போட்டு திட்டமிட்டு துப்பாக்கியில சொல்றாங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரம். இதற்கு யார் பொறுப்புனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு. எவ்வளவு மோசம்! இது போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் விட்டுட்டு ரோட் ஷோ போறாராம். ரோட் ஷோ. அதனால இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு எல்லாம் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கட்சிக்காரங்க ஒரு 10 பெண்களை அவங்க செட் பண்ணி கேட்பாராம், என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, மகிழ்ச்சியா இருக்கீங்களாம்மா? ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா எங்க தெருவில் 2-3 சாராய கடை இருக்குது ஐயா. அந்த ஒவ்வொரு பக்கம் அந்த சாராய கடையை போறப்போ அங்க ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஐயா. அங்கெல்லாம் நாங்க வரப்போ போறப்போ எங்க பெண்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. இது யாராவது சொல்லுவாங்களா மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு? யாரையா சொல்லுவா உங்களுக்கு? உங்க ஆட்சியை யாரையா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றது? நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுட்டா மகிழ்ச்சி ஆயிட முடியுமா? 1000 ரூபாய் எங்க காலையில கொடுத்து சாயங்காலம் எங்க போகுது 1000 ரூபாய்? அதே டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. வீட்டுக்காரன் புள்ள அப்பா புடிங்க எடுத்துட்டு போய் டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. யாருக்கே வேணும் உங்க 1000 ரூபாய்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடு. அவன் சுயமரியாதையோடு சம்பாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா வாழ வைப்பான், சந்தோஷமா இருப்பான், வீடு கட்டுவான், வாண்டி வாங்குவான். சுயமரியாதை நாங்க வாழணும். அதுக்கு எங்களுக்கு சமூக நீதி வேணும். நீ கொடுக்குற 1000 ரூபாய் வேணாம். அதான் நமக்கு வேணும். அதான் சமூக நீதி. அதை கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு. போய் ஊரா போய் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என்ன மகிழ்ச்சி? நாசப்படுத்திட்டானுங்க. நாசமா போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பேரை மாத்தி குடிகார நாடு, கஞ்சா நாடு, போதை நாடா மாத்திட்டு போங்களேன். எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை, கஞ்சா போதை. இது காவல்துறைக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது, தெரிஞ்சுதான் நடக்குது. அதனால்தான் இந்த உரிமைகளை மீட்டெடுக்க, இந்த உரிமைகளை முதல் சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், இதுல எல்லாமே அடங்கும். 10.5 விழுக்காடு, 69 விழுக்காடு பாதுகாப்பு, பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு, பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இன்னும் அதிக இடஒதுக்கீடு, இதெல்லாம் ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். பெண்கள் நமக்கு வன்முறை இல்லாத வாழ்வதற்கு பெண்களுக்கு உரிமை. நினைச்சு பாருங்க, வன்முறை பல வகையில் வருது பெண்களுக்கு. தமிழ்நாட்டில் மோசமான கலாச்சாரம் இருக்கிறது. வன்முறை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வீதியிலே பெண்களுக்கு வன்முறை இருக்கக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு உரிமை. இதுதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இதுதான் இருக்கிறது. இதை நிலைநாட்டுவது தமிழக அரசினுடைய கடமை. ஆனா அதெல்லாம் பண்றாரா?
அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு அவங்க அமைச்சரை பார்த்து கேட்டு வேற என்னது. அடுத்தது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். நான் படித்து எனக்கு வேலை சேருவது எனக்கு உரிமை இருக்கிறது, அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. ஆனா இவங்க அந்த அரசு ஆட்சிக்கு வந்து 510 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 510 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதிகள் சாதாரண வாக்குறுதிகள் தான், அவ்வளவுதான் அதை நிறைவேற்றினாங்க. மீதி எதுவுமே அது கண்டுக்கல. கிட்டத்தட்ட 440 450 வாக்குறுதிகள் அப்படியே இருக்கு. எவ்வளோ இருக்குது, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இவங்க பேசுறத பார்த்தா நாங்க 510ல 700 வாக்குறுதி நிறைவேற்றணும் சொல்லுவாங்க. அடுத்தது எவ்வளவு கொடுத்தது 510, ஆனா நாங்க 700 நிறைவேற்றிட்டோம். இதெல்லாம் வசனம் எங்கேயா? அதெல்லாம் விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங், ரைட் டு ஃபுட். ஒரு உழவனாக எனக்கு பல உரிமைகள் இருக்கிறது. என்ன உரிமை? நான் விவசாயம் நான் செய்ய வேண்டும். எப்படி நான் செய்வேன்? எனக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஓடையோ ஆறோ அரசு தூர்வாரி தடுப்பணை கட்டினா அங்கிருந்து தண்ணியை வைத்து நான் விவசாயம் செய்ய முடியும், பண்ணணும், செய்யணும். அந்த உரிமை எனக்கு இருக்கு. ஆனா செய்யறாங்களா? இந்த பகுதியில் கேட்டோம் ரொம்ப நாளா. என்ன கேட்டோம்? தென்பெண்ணை ஆறு பாலாறு இணைப்பு வேணும்னு கேட்டோம். 45 கிலோமீட்டர் இணைச்சா போதும். தென்பெண்ணையில ஆண்டுதோறும் 12 டிஎம்சி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு 6 டிஎம்சி இந்த இணைப்பு மூலமா பாலாத்துல திருப்பி விட்டுட்டா பாலாத்துல எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அது செஞ்சிருக்காங்களா? அது எவ்வளவு செலவாகும்? 100-200 கோடி செலவாகும். அதுல அது பண்ண முடியாத, அது பையதுக்கு துப்பில்லாத அரசு திமுக அரசு. அது மட்டுமில்ல, விவசாயி விளைச்சலுக்கு விலை கொடுக்க வேண்டும். உயிரை கொடுத்து உழவுகின்ற உழவர்கள் அதற்கு விலை நிர்ணயம் செய்யணும். அது எனக்கு கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. கொடுப்பது தமிழக அரசு கடமை. அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அது ஒட்டுமொத்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி. அதெல்லாம் அது 1 மணி நேரம் அது மட்டும் பேசலாம். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். சேவைகள், பொது சேவைகள், பப்ளிக் சர்வீசஸ்னா என்ன? ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல போய் நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு லைசன்ஸ் வேணும், இல்ல கரண்ட் பில், கரண்ட் ஆபீஸ்ல, கரண்ட் இபி ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு இது வேணும், அதை போய் கீழே கிளர்க்ல இருந்து மேல 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 காசு கொடுத்து இவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கணும். இதுல நம்ம ஆட்சியில என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் யாரையும் போவே வேண்டாம், நேரடியாக ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். இதுதான் இப்ப இருக்கிற எனக்கு அது உரிமை. அது அதனால அடுத்தது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு ஹெல்த்னா என்ன? ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு ஹெல்த்னா எனக்கு அரசு தரமான மருத்துவத்தை கொடுப்பது அரசினுடைய கடமை, அதை பெறுவது என்னுடைய உரிமை. எதுல இருக்கு? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஆனா அது எந்த அரசாவது இந்த அரசு செய்கிறா? திருப்பத்தூர்ல இந்த மாவட்டம் வேணும் வேணும் வேணும்னு ஐயா பாட்டாள் மச்சி நம்மளாம் எத்தனை போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதான் இதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தை 3ஆ பிரிச்சாங்க. இல்லைன்னா இங்க இருந்து வேலூருக்கு போனோம், 140 கிலோமீட்டர் தள்ளி போனோம். மாவட்டத்தை பிரிச்சாங்க. ஆனா ஒன்னே ஒன்னு என்ன பண்ணாங்க? இந்த கலெக்டர் ஆபீஸ் மட்டும் கட்டிட்டாங்க. வேற எதுவுமே ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்கிறோம். இந்த திமுக ஆட்சியில 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இன்னைக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல இவங்க அதை அறிவிக்க கூட இல்லை. மோசமான ஆட்சி. ரைட் டு எஜுகேஷன்னா இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு நல்ல தரமான கட்டணமில்லா சுமையில்லா கல்வியை கொடுப்பது தமிழக அரசினுடைய கடமை, அதை பெறுவது தமிழக மக்களுடைய உரிமை. மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அதாவது இப்ப கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் வாழ்வாதாரம், விவசாயம், குடிக்கிற தண்ணி எதுவுமே கிடையாது.
அதில் அங்கே போய் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். நம் சுற்றி இருக்கின்ற நீர், நிலம், காற்று நமக்கு மாசு இல்லாமல் இருப்பது நம்முடைய உரிமை. அது அதனால இந்த உரிமைகள் 10 உரிமைகள் எல்லாமே அடங்கும். அதனால் இதை நடைபயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களே வாருங்கள், அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள், வந்து நம் உரிமைகளை நாம் பெறுவோம், மீட்டெடுப்போம், போராடுவோம், கேட்போம், கேள்வி கேட்போம். அனைத்து தரப்பு மக்களும், இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழி பேசுகின்றவர்கள், அனைத்து தொழில் செய்கின்றவர்கள், விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், எல்லா தொழிலாளர்கள் அத்துணை பேரும் வாருங்கள், வந்து நம் உரிமைகளை கேட்போம். கேட்டாதான் கிடைக்கும். ஆனா இந்த திமுக ஆட்சியில் கிடைக்காது. அதனால இந்த ஆட்சியே மாற்றும், ஆட்சியை அகற்ற வேண்டும். ஆட்சி மாற்றம் நடத்தே தீரும். அதனால இதெல்லாம் நிலைநாட்டத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அது இந்த செய்திகள் எல்லாம் எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க. சொல்லி அதை திட்டமிட்டு என்னென்ன சுவர் விளம்பரம் எப்படி போடணும், என்னென்ன லோகோ போடணும், செயல் திட்டம் எப்படி, துண்டு பிரசுரம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே நான் சொல்லி மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக நம்முடைய பயணம் இது, உங்களுடைய பயணம், அதை மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையில இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மன்மதராசா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னை அன்போடு வரவேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் செயல் திட்டம் உறுப்பினர் சேர்க்க வேண்டும், கிளைகளை புதுப்பிக்க வேண்டும், நம்ம வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட்டை அதை நியமித்து அதை 10 பேர் எனக்கு கொடுங்க, பேர் ஒவ்வொரு பூத்திலையும் கொடுங்க. அது இல்லாமல் இந்த போராட்டங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், இந்த நடைபயணம் மேற்கொள்ள அத்தனை திட்டங்கள் எல்லாம் செயல் திட்டங்கள் அடுத்தடுத்தாக நம்ம மாட்ட செஞ்சுட்டே போயிட்டு இருக்கலாம். அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய வழி தனி வழி, தெளிவான வழி. நம்ம 2026 பாட்டாளி கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் 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 என்று, அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.